இருக்கிறார். யார் மூலமாகவும் பிசாசு வருவான். நம்ம சபையில இருக்கிற ஊழியக்காரன் மூலமா வருவான், நம்ம சபையில இருக்கிற விசுவாசி மூலமா வருவான், உலகத்தா மூலமாவும் வருவான், மிருகங்கள் மூலமாவும் வருவான். கர்த்தருடைய பிள்ளைகளை கேர்ஃபுல்லா இருக்கணும். நாய்கள் மூலமா வருவான், மாடுகள் மூலமா வருவான். இந்த நாட்கள்ல நான் யூடியூப்ல எல்லாம் நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளே அநேக சிறு குழந்தைகளை நாய்கள் கடித்து குதற காரணம் என்ன? சிறு குழந்தைகளை கொண்டு கர்த்தர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அதனால சத்துரு பொறுக்க மாட்டேங்கிறான். சிறு குழந்தைகளை கடிக்கிறது, குதறுறது, இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி நாட்கள்ல மாடுகள் மூலமாய் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மாடுகள் சும்மா போயிட்டு இருக்கிற பிள்ளைங்களை போய் மாடுகள் முட்டுறது, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சத்துரு எப்படி வேண்டாலும் வருவான். வலு சர்ப்பங்கள் மூலமா வருவான். கதவு, நீங்க ஜன்னல் எல்லாம் மூடி வச்சாலும் ஏதாவது ஒரு வழியா சத்துரு வருவான். அதனால நம்ம முழுவதுமாய் தேவனுக்கு நம்மளை அர்ப்பணித்து விட்டு தேவ சமூகத்துல இருந்து நம்ம ஜெபம் பரலோகத்தையே அசைக்கும். பரலோகம் அசையும்போது தேவன் சும்மா இருப்பாரா? கண்டிப்பா வருவாரு, கண்டிப்பா.